ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னையோட ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான சிபிடி 1 எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்தில் நம்ம என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான சிபிடி 1 எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்காக இந்த வார சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இது லைவ் டெஸ்ட்டுங்கிறதுனால 28/6/2025 வரக்கூடிய சனிக்கிழமை ஈவினிங் 6 o'clock வந்து இந்த டெஸ்ட் ஓப்பன் ஆகும். 3/7/2025 நைட்டு 12 o'clock கூட இந்த டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். 4 நாள் வந்து இந்த டெஸ்ட் லைவ்ல இருக்கும். இந்த 4 டேஸுக்குள்ள இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களோட ரேங்க் வந்து பார்த்துருங்க. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எக்ஸாமும் நடந்துட்டு இருந்ததுனால மொத்தமே 400 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நாம வச்சிருக்க கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 82.5 வாங்கியிருக்காங்க, செகண்ட் மார்க் வந்து 73.4, தேர்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 71.3 வந்து வாங்கியிருக்காங்க. நீங்கள் குரூப் டி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு படிச்சுட்டு இருந்தாலும் சரி, உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 70க்கு மேலே ஸ்கோர் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு 70 to 80 இந்த ரேஞ்சு, இல்லைனா ஒரு 80 to 85 இந்த ரேஞ்சில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் நீங்கள் எடுக்கக்கூடிய சேஃபான ஸ்கோரு. ஓகேவா, ஒரு 60க்கு கீழே அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்கோர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் என்ன இருக்குன்னா அங்கேயா இங்கேயா அப்படிங்கிற மாதிரி ஆகிரும். ஓகேவா, நான் பெர்ஃபெக்டா இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுத்து உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 70 to 80ங்கிற ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய வேகன்சி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான வேகன்சிஸ் தான் எல்லாத்துக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி காம்படிஷனும் ஹெவியாக இருக்கும். பட் 70 to 80 எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமும் கிடையாது. நம்ம ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்மளோட வீக் ஏரியாஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நம்மள மாதிரி படிக்கக்கூடியவங்க தான் டாப்பராக செலக்ட் ஆகுறாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள்லையும் பார்த்தீங்கன்னா 10 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 20 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. அதே இதுலயே 97, 98 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஓகேவா, அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ரிப்பீட்டடாக எஃபர்ட், ரிப்பீட்டடாக கன்சிஸ்டண்டாக உட்காந்து டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணி வீக் ஏரியாஸ் இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி எக்ஸாம் ஹாலில் அந்த 1.5 மணி நேரத்தை கரெக்டாக கொண்டு போனதுனால தான் அவங்களால ஒரு டாப்பராக வந்து என்ன ஆக முடியுது, செலக்ட் ஆக முடியுது. ஓகேவா, அதே மாதிரி வரக்கூடிய என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கும் டார்கெட் வச்சுக்கோங்க. இப்போ நான் 60 தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன், அதை 70 மாற்றணும். இப்போ நான் 80 எடுத்துட்டு இருக்கேன், எப்படியாவது 85, 90 கிட்ட போகணும். நான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்து உள்ள வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் பண்ணி படிங்க. ஜஸ்ட் கட் ஆஃப் மட்டும் தான் நான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை விட்டுருங்க. ஓகேவா, இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்கோர் நான் எடுக்கணுங்கிற மாதிரி படிங்க. சிலபஸ் வந்து அவ்வளோதான், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். நாம உட்காந்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வாரம் நாம கொடுக்கக்கூடிய ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டையும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. இந்த டெஸ்ட்டை வந்து உங்களோட லேப்டாப்லையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், மொபைல் ஃபோன்லையும் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை பர்சனல் கம்ப்யூட்டர் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். லேப்டாப் ஆர் பிசியில் அட்டன் பண்ணுறதுக்கு டெஸ்ட் நடக்கிற அன்னைக்கு உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருவோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டில் லாகின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மொபைலில் அட்டன் பண்ணுறதுக்கு பிளே ஸ்டோரில் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் மொபைல் ஃபோனில் வந்து இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வாரம் நடக்கக்கூடிய ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கிராஜுவேட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அந்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த லைவ் டெஸ்ட்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுக்க போறோம். ஓகேவா, ஸோ எனக்கு இந்த டெஸ்ட் மட்டும் போதாது மேம், நான் இன்னும் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான டெஸ்ட் பேட்ச், அதே மாதிரி குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் கொடுத்துருக்கோம். ஏன்னா குரூப் டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 100 days தான் டைம் இருக்கு உங்களுக்கு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மந்த்ல எப்பனாலும் வரும். சீக்கிரமா வருது அப்படின்னா அக்டோபர்ல குரூப் டி எக்ஸாம் வந்துடும், இல்ல லேட் ஆக்குறாங்க அப்படின்னா டிசம்பர்ல வந்துடும். எப்படியும் இந்த இயர் எண்டுக்குள்ள உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. கோர்ட் கேஸ் எல்லாமே போயிட்டு இருந்தாலுமே இந்த இயர் எண்டுக்குள்ள குரூப் டி எக்ஸாம் முடிச்சிருவாங்க. ஏன்னா அடுத்த வருஷமும் இன்னொரு குரூப் டியோட நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாம் நடத்தணும், இன்னொரு என்டிபிசியும் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கான எக்ஸாமும் நடத்தணும். அதனால குயிக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே வச்சிருவாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஒரு 25 days தான் மேக்ஸிமம், ஒரு 25 days தான் டைம் இருக்கும். ஏன்னா எப்போனாலும் அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணலாம். ஜூலை மிட்டில் கூட அவங்க வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணலாம், இல்லை இப்போ அடுத்த வாரம் கூட டேட் அனௌன்ஸ் பண்ணலாம். ஏன்னா கிராஜுவேட்டோட சிபிடி 1 முடிஞ்சிருச்சு. அது வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஆனால் நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் ஜூனில் வந்து என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் ஜூலையில் அண்டர் கிராஜுவேட்
கிராஜுவேட்டுக்கான எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகும்னு. ஸோ ஜூன்ல பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸே வரல மேம், அப்போ இந்த டேட் வந்து உண்மையா பொய்யான்னு இருந்தாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1 by 1 சிட்டி இன்டிமேஷன் எக்ஸாம்ஸ் எல்லாமே இன்னையோட எக்ஸாம்ஸும் வச்சு முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க ரெடியா இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுக்காக தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல NTPCக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு 1000+ டெஸ்ட் வந்து கவர் ஆகும். CBT 1ஓட டெஸ்ட்டும் கவர் பண்ணிடுவோம், CBT 2ஓட டெஸ்ட்டும் கவர் பண்ணிடுவோம். ஸோ டெஸ்ட் வந்து நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 599. ஸோ ஆல்ரெடி நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபரில் எக்ஸ்ட்ரா ஒரு 3 கூப்பன் கோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகேவா, அந்த 3 கூப்பன் கோட்ஸ் வந்து இன்னைக்கு அவைலபிளாக இருக்கிறதுனால இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சுக்கு 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் NTPCயோட டெஸ்ட் பேட்ச் இல்லை குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச். ஓகேவா, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் இல்லை. ஒன்லி NTPCயோட டெஸ்ட் பேட்ச் குரூப் டியோட டெஸ்ட் பேட்சுக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்கு. இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். 599 வந்து பே பண்ண வேண்டாம். ஸோ இப்போ உங்களுக்கு NTPCயோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா எப்படி ஜாயின் பண்றது? இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு I want NTPC டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா NTPC டெஸ்ட் பேட்சுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே இது குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு I want group D டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி 3 கூப்பன் கோட்ஸ் அவைலபிளா இருக்கிறதுனால 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாளையில இருந்து நம்ம யூடியூப்ல வந்து RRB NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான யூடியூப் கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். ஏன்னா இந்த 1 மந்த்தா பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததுனால அதோட அனாலிசிஸே நம்ம வந்து யூடியூப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்டோம். ஸோ நாளைக்கு ஈவினிங் 7 o'clock பாத்தீங்க அப்படின்னா NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு தேவையான முக்கியமான மேக்ஸ் கிளாஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் எல்லாமே நாளையில இருந்து டெய்லி ஈவினிங் 7 o'clock வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி ஜூலை 15ல இருந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல RRB குரூப் டிக்கான லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம கொண்டு போக போறோம். ஓகேவா, நான் இப்போ தான் NTPCக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், குரூப் டிக்கு இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், SSCக்கு இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸில் நம்ம தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம NTPCயோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்சை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். அதே மாதிரி இந்த வாரம் சாட்டர்டே வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். ஓகே, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ கிராஜுவேட் எக்ஸாம் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரிஞ்சிருக்கும் டெஸ்ட் பேட்ச் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஏன்னா எக்ஸாமில் 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்கன்னா அந்த 1.5 மணி நேரத்தை நம்ம கரெக்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கணும். அதில் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு மார்க்கு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு மார்க் நம்ம இங்கே கரெக்டாக போட்டிருப்போம், இன்னொரு கொஸ்டின் நெகட்டிவ் மார்க்கில் விட்டுட்டோம் அப்படின்னா இங்கே உள்ள மார்க்கெல்லாம் அங்கே நெகட்டிவ்ல போயிடும். அப்போ அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். நெகட்டிவ்ல மார்க்கை விடக்கூடாது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணணும், அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும், ஸ்பீடாக டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இது எல்லாமே எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுக்கும்போது தான். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி தான் கொடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிரும். ஓகேவா, அதே மாதிரி நாளைக்கு ஈவினிங் வரக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. NTPC கிராஜுவேட்டுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க அங்கே கூடியதை மெசேஜாக சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் மறக்காம நம்ம டீமுக்கு NTPC கிராஜுவேட்டுக்கு எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்கிறத மறக்காம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ எல்லாமே வாய்ப்புகள் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஏன்னா நாளை கழிச்சு 26ஆம் தேதி SSC MTSலேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. MTS எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷனே 10th ஸ்டாண்டர்ட் தான். ஓகேவா, அடுத்தடுத்து வாய்ப்புகள் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். டெஸ்ட் எடுக்க எடுக்க என்னோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா ரிப்பீட்டடாக அனலைஸ் பண்ணிட்டே இருங்க. அனலைஸ் பண்ணாமல் அடுத்த டெஸ்ட்டுக்கு மூவ் ஆகாதீங்க. ஓகேவா, ஓகே, நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் NTPC அப்ளை பண்ணியிருக்காங்க, குரூப் டி அப்ளை பண்ணியிருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க, எப்படி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும்னு தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரை சென்ட் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா டீமுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.